அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நீங்கள் எந்த பகுதியில் வசிப்பவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களை சுற்றி வெறும் புகை மண்டலமாக சூழ்ந்திருக்கும் அந்த புகையினுடைய நெடி உடலுக்குள் புகுந்து அது தீமைகளை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சுகாதாரத்துறையினர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். அது என்ன புகை? காற்று மாசடைந்து இருக்கிறது. நம் தொப்புள் குடி உறவுகளான இந்து சகோதரர்களுடைய அந்த தீபாவளி பண்டிகை, அவர்கள் முக்கியமாக அதற்கு பட்டாசை வெடித்து அவர்கள் கொண்டாடுவார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மகிழ்ச்சியான திருநாள். நாம் நண்பர்களாக நட்பு வட்டாரங்களுக்குள் நமக்குள் நிறைய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இந்துக்கள் இருக்கலாம், கிறிஸ்துவர்கள் இருக்கலாம். அப்படியான ஒரு பன்முக சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இந்தியாவினுடைய தனி சிறப்பு தான். அவரவர்கள் அவர்களுடைய மதத்தின் பிடிப்பிலே, மதத்தின் வழிகாட்டல் படி சுதந்திரமாக ஒரு காலத்திலே செயல்பட முடிந்தது. இன்றைக்கு இவைகள் கேள்விக்குறியாக இருந்தாலும் நம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லோரும் நன்றாகவே சுதந்திரமாக அவர்களுடைய காரியத்தை, சகோதரத்துவத்தை பேணி நாம் செய்கிறோம். இப்போ இந்த தீபாவளி பண்டிகையில் சகோதர சமயத்தவர்கள் நம் கடையினுடைய வாடிக்கையாளராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கலாம். அவர்கள் நம்மிடத்திலே நமக்கு கொண்டு வந்து இனிப்பு பலகாரங்கள் கொடுப்பார்கள். சாப்பிடலாமா என்ற கேள்வி எழலாம். தாராளமாக சாப்பிடலாம், எந்த மார்க்கம் தடை செய்யலை. அப்போது சிலர்கள் கூடாது என்று சொல்கிறார்களே அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயத்தை உள்ள விளங்கி தெளிவாக விளங்காமல் மேலோட்டமாக அவைகளை பார்த்து மார்க்கத்தை ஒரு தீர்ப்பு வழங்குகின்ற அவசர புத்திக்காரர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே பெருகிவிட்டார்கள். ஏன் சாப்பிடலாம், எப்பொழுது சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது என்று சொன்னதற்கு காரணம் என்ன? இதையெல்லாம் ஒரு முஸ்லீம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.